வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. தாமதமானதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அது வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது என்ற தகவலை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது? அபிநயா, தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று முன்தினம் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவானது. இது தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று சற்று தாமதமாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டது போன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகாமல் இருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று காலை 8:30 நிலவரப்படி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களும் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளைய தினம் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 18ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், கடலூர், விழுப்புரம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது வங்கக்கடலில் உருவாயிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நகரக்கூடிய திசையை பொறுத்து அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெறும் பட்சத்தில் தமிழகத்திற்கு அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் தற்போது வரை இது நகரக்கூடிய திசை உருவாயிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி வரை 19ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கையும் 20ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தை பொறுத்தவரை மழை படிப்படியாக குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கின்றது. அபிநயா, வானிலை எச்சரிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.